Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. யாரோ ஒருத்தர் மிஸ்டர் பால் துரைன்னு பேர் வச்சுக்கிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியில் பல வருஷமா உட்காந்துருக்காரு. காணொலி கொடுத்தவங்க இது வரைக்கும் என்ன பார்த்ததே கிடையாது. இவங்களையும் நான் பார்த்ததில்லை. Given full power of attorney to our lawyer, Mr. Surya Sivakumar. கோடிக்கணக்கில் மதிப்பு கொண்ட நிலத்திற்கு ஆளாளுக்கு உரிமை கொண்டாடும் நிலையில் அந்த நிலம் யாருக்குத்தான் சொந்தம் என்ற குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை வடபழனி குமரன் காலனியில் சுமார் 2.5 கோடி ரூபாய் மதிப்புடைய நிலம் அமைந்திருக்கிறது. இந்த நிலத்தின் உரிமையாளர் ஜனார்தனன் என்பவர் கடந்த 2003ஆம் ஆண்டு பால்துரை என்பவருக்கு குத்தகைக்கு கொடுத்த நிலையில் இடையில் ஜனார்தனன் இறந்துவிட அப்போதில் இருந்து தற்போது வரை அந்த நிலத்தை பால்துரை தான் நிர்வகித்து வருவதாக கூறப்படுகிறது. அந்த நிலத்தில் கேன்டீன் அமைத்து பால்துரை நடத்தி வரும் நிலையில் திடீரென அங்கிருந்து காலி செய்ய சொல்லி தொந்தரவு கொடுப்பதாக திமுக எம்எல்ஏ பிரபாகர் ராஜாவின் உதவியாளரும் திமுக நிர்வாகியுமான சூரிய சிவக்குமார் மீது புகார் எழுந்தது. மேலும் நிலத்தை காலி செய்ய மறுத்ததால் ஜேசிபியை அழைத்து வந்து ஷெட்டை இடித்து நாசம் செய்ததாக கூறப்பட்ட நிலையில் சூரிய சிவக்குமார் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் நில உரிமையாளர் ஜனார்தனின் மனைவி என கூறிக்கொண்டு அமெரிக்காவில் இருந்து வசந்தா என்ற மூதாட்டி வீடியோ வெளியிட்டிருக்கிறார். உடல்நலக்குறைவு காரணமாக மகன்களோடு அமெரிக்காவில் தங்கியிருப்பதாக கூறிய மூதாட்டி நிலத்தை குத்தகைக்கு எடுத்த பால்துரை காலி செய்ய மறுத்து அபகரிக்க நினைப்பதாக பதிலுக்கு குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் நிலத்தை அபகரிக்க முயன்ற புகாரில் சிக்கிய திமுக நிர்வாகியான வழக்கறிஞர் சூரிய சிவக்குமாருக்குத்தான் அந்த நிலத்தில் முழு அதிகாரம் இருக்கிறது என்ற மூதாட்டி சூரிய சிவக்குமார் மூலமாகத்தான் நிலத்தை மீட்க முயன்று வருவதாக கூறியிருக்கிறார். யாரோ ஒருத்தர் மிஸ்டர் பால் துரைன்னு பேர் வச்சுக்கிட்டு அவரு இந்த ப்ராப்பர்ட்டியில் பல வருஷமா உட்காந்துருக்காரு. ஒரு ஃபேப்ரிகேட்டட் லீஸ் அக்ரிமெண்ட்டை வச்சுட்டு மிஸ்டர் ஜனார்தன் தான் எனக்கு லீஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு கிளைம் பண்ணின்னு பல வருஷமா அந்த ஒரு காகிதத்தை வச்சுக்கிட்டே மிரட்டிக்கிட்டு இருக்கிறார். We have given full power of attorney to our lawyer, Mr. Surya Sivakumar. Anything regarding this matter, all questions, anybody can contact Mr. Surya. இந்த வீடியோவிற்கு பதிலாக குத்தகைதாரர் பால்துரை வெளியிட்டிருக்கும் வீடியோவில் இத்தனை ஆண்டுகளாக தாம் தான் நிலத்தை நிர்வகித்து வருவதாக கூறியிருப்பதோடு அப்போதெல்லாம் யாருமே வராத போது தற்போது மட்டும் நில உரிமையாளரின் மனைவி என கூறி வீடியோ வந்திருப்பதாக சந்தேகம் கிளப்பினர். நிலத்திற்கான அசல் ஆவணங்கள் இருந்தால் நீதிமன்றம் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என கூறியிருக்கும் பால்துரை தற்போது வீடியோ வெளியிட்ட மூதாட்டி யார் என்றே தெரியாது என புதிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். இன்னைக்கு காணொலி கொடுத்தவங்க இது வரைக்கும் என்ன பார்த்ததே கிடையாது. இவங்களையும் நான் பார்த்ததில்லை. அப்படி இருக்கும்போது நான் சாதாரண ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறேன். என்னை வந்துட்டு ஏன்பா எங்கள் இடத்துல உட்காந்துருக்க அப்படின்னு ஒரு நாளாக கேட்டிருக்காங்களா? நான் தான் 3 கேஸ் போட்டேன். யாரோ வந்து சொத்தை பங்கு போட வர்றாங்க அப்படின்னு பாதுகாத்துட்டு இருந்தேன். இவங்க சொத்துனா அவங்க கோர்ட்டு மூலமாக சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வந்திருக்கலாமே. எதுக்கு ரவுடித்தனம் பண்ணுறாங்க? ஒரு இடத்துலையாவது எங்கிட்ட டாக்குமெண்ட்லாம் இருக்குது, நாங்கள் தான் ஓனர்னு அவங்க சொல்லவே மாட்டேன்றாங்க. மேலும் பால்துரையிடம் இருந்து நிலத்தை மீட்க கடந்த 2012ஆம் ஆண்டே முதலமைச்சரின் தனிப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளித்ததாகவும் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி என்ஆர்ஐ செல்லுக்கும் மனு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் நில அபகரிப்பு என சூரிய சிவக்குமார் மீது புகார் வெடித்த பிறகுதான் என்ஆர்ஐ செல்லுக்கு மனு அனுப்பப்பட்டுள்ளது. உண்மையிலேயே அந்த நிலம் யாருக்கு சொந்தமானது? நில உரிமையாளரின் மனைவி என கூறி வீடியோ வெளியிட்ட மூதாட்டி உண்மையிலேயே அந்த நிலத்திற்கு சம்பந்தப்பட்டவரா என்ன என்பதெல்லாம் மர்மமாக இருக்கும் நிலையில் நீதிமன்றம் மூலம்தான் இதற்கு தீர்வு கிடைக்கும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.